வணக்கங்க. என் பேர் செல்லக்கண்ணு. சேலத்தில் வீடு கட்டிருக்கிறேங்க. வீட்டுக்கு உபயோகத்துக்கு உண்டான தண்ணிக்கு வந்து இது போட்டிருக்கிறேங்க. இப்போ பாத்ரூம் எல்லாம் க்ளீனாக இருக்குதுங்க. எதுவுமே உப்பு படிகிறது கிடையாது. அதே மாதிரி தண்ணியினுடைய ப்ரெஷரும் குறையிறது கிடையாது. நான் வந்து ராஜசேகரன், திருவண்ணாமலையில் இருக்கேன். சரி ட்ரை பண்ணலாம் நாங்கள் வாங்கி பார்த்தோம். வாங்கி பார்த்தா நல்லா சாட்டிஸ்ஃபைடு. இது வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடி வந்து அடிக்கடி பைப்லாம் அடைச்சிக்கும், டேப்லாம் அடைச்சிக்கும். ஒவ்வொருத்தரும் க்ளீன் பண்ணோம், இதை மாற்றணும் அதை மாற்றணும். ஈவன் இல்லை டாய்லெட்டில் வந்து ஃப்ளஷ் எல்லாம் அடைச்சிக்கும். அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இது போட்டதுலேருந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. தேனி டிஸ்ட்ரிக்டில் லட்சுமிவரன்ற ஊரில் இருக்கோம். விவசாயிகள் வெள்ளமண்டியில் இருக்கோம். வீட்டில் வந்து ஆர்த்தி டிவைசர் கண்டிஷனர் மாட்டி இருக்கலாம். இப்போ பாத்ரூம் பைப்பெல்லாம் இருக்கலாம், நிக்கலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட்டு இது இந்த கரையேறி ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஓரளவு போயிட்டே இருக்கு, நீட்டாக போயிட்டு இருக்கு. நம்ம அப்பப்போ தொடச்சோம்னா போயிட்டே இருக்கு. அந்த கொஞ்ச நாளில் பூரா க்ளீனாக போயிடும், அந்த நம்பிக்கை இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் அரசூர். என் பேர் பரமசிவம்ங்க. இப்போ சென்ட்ரிங் சீட் அடிக்க வந்தாங்க வீட்டுக்கு. சென்ட்ரிங் சீட் அடிச்சுட்டு இது ஆணி அடிப்பாங்க இல்லைங்களா, சென்ட்ரிங் கேர் வந்து ஆணி அடிப்பாங்க, கம்பி கட்டுறதுக்காக ஆணி அடிப்பாங்க. சில ஆணிகள்லாம் வந்து தெரிச்சு போயிட்டு இருந்ததுங்க. இதே பார்த்து ஆணி இப்படி தெரிக்குதுன்னு பார்த்தோம்னா ஆணி இறங்க மாட்டேங்குதுங்க, ஜாயிண்ட்டில் வந்து ஆணி இறங்க மாட்டேங்குதுங்க, சிமெண்ட் அதிகமாக போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ ஆர்த்தி மேக்னெட்டிக் சால்ட் வாட்டர் விட்டதுனால தான் வந்து க்யூரிங் ஆயிருக்குது அப்படின்னு நான் சொன்னேங்க. இப்போ உப்பு தண்ணி விட்டிங்கன்னா க்யூரிங் ஆகாது, பாசம் பிடிச்சிக்குங்க. நிறைய ஓவராக விட்டிங்கன்னா பாசம் ஏறிக்கும், அப்படியே பாசம் ஏறிக்குங்க. இந்த மேக்னெட்டிக் சால்ட் வாட்டர் விட்டதுனால க்யூரிங் நல்லா ஆகுதுங்க. பாசமே எங்கேயுமே கட்டுறது இல்லைங்க, செங்கலுக்குள்ளேயே ஊடுருவி போயிடுதுங்க. லேசாகுது, தண்ணி வந்து லேசாகுதுங்க. முதல் வந்து விளக்கெண்ணெய் தோட்ட மாதிரி இருக்குங்க, இப்போ வந்து லேசாக தேங்காய் எண்ணெய் தோட்ட மாதிரி ஆயிடுது. வணக்கம், என் பேர் வெங்கடேஷ். ஆர்த்தி மேக்னெட் சால்ட் வாட்டர் கண்டிஷனர் வாங்கி மாட்டினதால எனக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ டோட்டலாக வந்து இதுக்கு 1 லட்ச ரூபாய் இப்போ தண்ணி வாங்கணும், வெளியே வாங்கலாம். இப்போ அது போர் தண்ணியே கிடைக்கும். ஏதோ போர் தண்ணி வாங்கினா 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும். நல்லா ஆற்று தண்ணியில் கிடைக்காது. பில்டிங்க்கு 1 லட்ச ரூபா தண்ணி மிச்சம் பண்ணிக்கிறேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். வணக்கங்களா. நல்லா இருக்கு. அதாவது வந்து அந்த வெள்ளப்படியும் சுத்தமா கம்மியாயிடுதுங்க. அப்புறம் ஏற்கனவே பைப்ல படிஞ்சிருந்து இல்லைங்களா, ஒரு தடவை க்ளீன் பண்ணி போட்ட முன்னாடி புதுசா படிக்கிறது இல்லைங்க. பைப்னா மேலேங்களா உள்ளீங்களா? உள்பக்கம்ங்க. உள்பக்கம். ஆனா அந்த ஃபில்டர் நான் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டே இருக்கணுங்க, வெள்ளை வெள்ளையா படிஞ்சுக்கு. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. சந்தோஷம். நல்லா இருக்குது. சோப் போட்டா நுரைக்கிறது இல்லை, துணியெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையா திட்டா பிடிச்சு கிடந்தது. அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. வாஷிங் மிஷினில் துணி போட்டாலும் அதே மாதிரி பூரா துணியுமே ஃபுல்லாக காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இப்போ இது மாட்டிலேருந்து எந்த வேற பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக நம்ம நல்ல தண்ணியை துவைச்சு போடுற மாதிரி எல்லாமே அழிச்சுட்டு இருக்குதுங்க. யோகா காம்ப்ளெக்ஸ் செல்லப்பம்பாளையம் பிரிவு, ஆதவன் அரசின் வண்டி.